இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலிலும் தமிழகம் முழுதும் நடந்திருக்கிறது. தமிழகத்தின் பிரதான 3 கூட்டணிகளான திமுக, அதிமுக, பாஜக ஆகியவை பல தொகுதிகளிலும் பணத்தை தாறுமாறாக வாரி வழங்கியுள்ளன. திருச்சியில் அதிமுக வேட்பாளர் கருப்பையா ஓட்டுக்கு 1000 ரூபாய் வரை கொடுக்க தயாரான நிலையில் ஆளுங்கட்சியின் திடீர் உத்தரவால் கடைசி நேரத்தில் பணம் கொடுப்பதை கைவிட்டதாக திருச்சி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதுகுறித்து திருச்சி அதிமுக வட்டாரம் கூறியதாவது: திருச்சி லோக்சபா தொகுதி திமுகவுக்கு ஓரளவு சாதகமான தொகுதி. அங்கு அமைச்சர் நேரு செல்வாக்குடன் இருப்பதால் அவர் ஆசி இருப்பவரே வெற்றி பெறுகிறார். அதனால் எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் என கணக்கு போட்டு திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக திருச்சி தொகுதியை போராடி பெற்றது. கட்சியின் பொதுச் செயலர் வைகோ தன் மகன் துரையை வேட்பாளராக்கினார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக வலியுறுத்தியது. ஆனால் சுயேச்சை சின்னத்தில் தான் போட்டி என்று கூறி தீப்பெட்டி சின்னத்தில் துரை போட்டியிட்டார். இதில் திமுகவினரோடு முரண்பாடு ஏற்பட்டது. கடைசி நேரத்தில் அமைச்சர் நேருவுடன் ஏற்பட்ட உடன்பாட்டால் துரை வெற்றிக்காக திமுகவினர் பாடுபட்டனர். கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு 250 ரூபாய் கொடுக்க திமுக முடிவு செய்தது. இதையறிந்த அதிமுக வேட்பாளர் கருப்பையா 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை கொடுக்க முடிவெடுத்தார். அதற்கு பணமும் தயாரானது. இந்த தகவல் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதிக்கும் போனது. கோபமான அவர்கள் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகனை அழைத்து கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுதும் ஆற்று மணல் எடுத்து வியாபாரம் செய்யும் ஒப்பந்தம் பெற்று தொழில் நடத்தும் கரிகாலனின் சகோதரர் தான் கருப்பையா. திமுக ஆதரவில் சம்பாதித்த பணத்தை கொடுத்து கூட்டணி கட்சி வேட்பாளரையே தோற்கடிப்பாரா? அப்படி செய்தால் தேர்தல் முடிந்ததும் மணல் ஒப்பந்தத்தை வேறு ஒருவருக்கு மாற்றி கொடுத்து விடுவோம் என எச்சரித்து விடுங்கள் என கூறியுள்ளனர். இதையடுத்து கரிகாலனை அழைத்து பேசிய துரைமுருகன் திருச்சி தொகுதியில் கருப்பையா சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என எச்சரித்துள்ளார். தேர்தல் வெற்றியை காட்டிலும் தொடர்ச்சியான மணல் வியாபாரம்தான் முக்கியமென முடிவெடுத்த கருப்பையா குடும்பத்தினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதிலிருந்து கடைசி நேரத்தில் பின்வாங்கிவிட்டனர். இதனால் நல்ல வாய்ப்பு இருந்தும் கடைசி நேரத்தில் வெற்றியை துரையிடம் கொடுத்து விட்டனரோ என்ற அச்சம் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் கட்சி கட்டமைப்பும் சமூக பின்புலமும் கருப்பையாவுக்கு இருப்பதால் எல்லாவற்றையும் மீறி வெற்றி பெற வாய்ப்புள்ளது என அதிமுக வட்டாரம் கூறியது.